போனா இன்ஸ்பெக்டர் மறுநாள் காலையில அன்பை விட்டா கதவு தட்டுறாரு. ரொம்ப ஷாக்கிங்கா ஆயிப்போச்சு அன்புக்கு. கதவு திறந்து பார்க்குறாரு. அங்க இன்ஸ்பெக்டர் இருக்காரு. "என்ன சார் இந்நேரத்துல வந்திருக்கீங்க?" "என்னண்ணே ஒண்ணுமில்லப்பா அந்த பக்கம் ரவுண்ட்ஸ் வந்தேன். அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நைட்டு நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இருந்தாலும் பகல்ல ஒரு தடவை அத நான் உறுதிப்படுத்திக்கிறணும்" அப்படின்றாரு. ஏன்னா என்னோட பேர் ப்ரூஃப் பொன்னையன் அப்படின்றாரு. ஸோ அன்புனால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா கண்மணி அந்த வீட்ல தூங்கிட்டு இருப்பாளே. இப்போ நம்ம என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது, கண்மணி கொஞ்ச நேரத்திலே தண்ணி குடத்தோட வீட்டுக்குள்ள வராங்க. அன்பு ரொம்ப ஷாக்கிங்காக பார்க்குறாரு. "தண்ணி எடுக்க போயிருந்தீங்க வேற ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சார் தண்ணி தான் எடுக்க போனாங்க கண்மணி" அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஆனால் அவருக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. "சரி பொறுங்க, நான் உங்களுக்கு ஏதாச்சும் டீ காஃபி தாரேன்" அப்படின்றாங்க. ஆனால் அவர் "அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா போதும்" அப்படிங்கிறாரு. "என்ன சார் ஒரு கிளாஸ்னு சொல்கிறீங்க, நான் ஒரு செம்பு தண்ணியே தாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா கிச்சனில் ஒன்றுமே இல்லை. அன்பை பொறுத்த வரைக்கும் பேச்சுலராக இருக்கார். அவருக்கு சமையலுக்கு அங்கே எந்த வேலையும் கிடையாது. ஸோ என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி டம்ளர்லேயே தண்ணி கொடுத்துடலாம்னு டம்ளர் தண்ணியை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதை வாங்கி அவர் குடிக்கும்போது செம்பில் தண்ணி தாரின்னு சொல்லிட்டு கடைசியில் தண்ணியில் தண்ணி தாரி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இன்ஸ்பெக்டர் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு ஒவ்வொரு விஷயமா கேட்குறாரு. "உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜா இல்லை லவ் மேரேஜா" அப்படின்ட்டு 2 பேருமே வேறு வேறு பதில் சொல்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நம்ம சிவகாமி ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. ஹஸ்பண்டாக இருக்கட்டும், மாமியாராகட்டும், அவங்ககிட்ட கரெக்டான ரீசனாக கரெக்டான பதில் சொல்ல மாட்றாங்க. ஏனோ தோணும் அப்படின்றாங்க. அதே இடத்துல மறந்துடுறேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. எந்த வேலையுமே பார்க்காம இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஷாக்கிங்காக போயிடுது அன்போட அப்பாவுக்கு. தன்னோட அம்மாட்ட கேட்குறாரு, "என்னாச்சு இவளுக்கு, ஏன் அப்படி நடந்துக்கிற" அப்படின்ட்டு. "தெரியலடா என்னன்னு தெரில, பார்ப்போம் ஏதாச்சும் எதுவும் புதுசாக ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்காளா என்னன்னு தெரியல" அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. சிவகாமியை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படி பண்ணுறதுக்கு ஒரே காரணம் தன்னோட மகனை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அதுக்காக அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறவங்க தொடர்ந்து பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.